வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் பிகே. பருப்பு காய் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு செய்வோம். சின்ன வெங்காயம் பாருங்கள், காய்கள்லாம் அறுத்து வச்சுருக்கோம். என்னென்ன காய்னு அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவோம். நாங்கள் மாம்பழ தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் வணங்கின அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அறுத்து வச்ச பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் 4 காயும் போட்டு செய்கிறோம் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அறுத்து வச்சு காய் போட்டுறோம் பாருங்கள். ஏற்கனவே பருப்பு வேக வச்சு பருப்பு, தக்காளி, பூண்டு வேக வச்சு வச்சுருக்கோம். குக்கரில் வச்சு வச்சுட்டுருக்குறோம் பாருங்கள். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போது மிளகாய், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் போட்டு உப்பெல்லாம் போட்டு வணக்கிட்டு இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். வேக வச்ச அப்புறம் அந்த பருப்பு கடையில் ஊற்றிக்கலாம். காயில் இருக்கிற ருசியெல்லாம் குழம்புக்கு வந்துடும். சக்தி ஃபுல்லாக குழம்புக்கு வந்துடும். இப்போ பருப்பு ஊற்றிடணும். பருப்பு கடைஞ்சி மசிஞ்சு ஊற்றிடுறோம் பாருங்கள். பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். அப்படியே ஊற்ற போகிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பருப்பு கடையில் ஊற்றுறோம் பாருங்கள். கடைஞ்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த அப்புறம் ஏற்கனவே காய் வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதித்த அப்புறம் புளியை ஊற்றிடணும். புளி ஊற்றி ஒரு கொதி வரும் பாருங்கள். இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான பருப்பு காய் குழம்பு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் எப்பயும். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நன்றி, வணக்கம், பை பை.